இல்லை என்னை மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க. எனக்கு மட்டும் பட்டையை போட போட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவங்க சொல்லிடுவாங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம், அங்கே போய் தான் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பேன்? தீபாவளிக்கு ரிலீஸு, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒருத்தராக பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னை மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா மொட்டையா, என்னடா செஞ்சுருக்காருன்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது புது ஹோட்டலாக கூட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க. ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க. எனக்கு மட்டும் பட்டையை போட போட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸுக்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கும், கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சார், இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், வைக்கும் போங்க சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார், இன்றைக்கி இது எவ்வளோ நேரம் சார் நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டயட் பண்ணுங்க சார், சார் இந்த முட்டை எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க, தட்டை பார்ப்பறங்க சாப்பிட, ஐயோ இவ்வளோ கொலஸ்ட்ரால், இது கொலஸ்ட்ரால், இது ஃபேட், எதுவும் நீங்கள் அதை கலக்க, ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி சார் வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசணும் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம்? அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவங்க சொல்லிடுவாங்க, சொல்ல வழங்கிடும். சார் பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16 அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார், இது ட்ராலி இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம் சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம், அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? எப்போ அவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க, அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, போய் சொல்லி பழகுங்க. புரியுங்களா உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என்ன மறந்துட்டேன், மைக் டைசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி விளையாட சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார். என்னை கூட சொல்லியிருக்கலாம் சார், உசைன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை விட வந்திருக்காங்க.
உசியம் போட்ட கூட்டு வந்து சின்ன பிள்ளை பட்டா விடாங்க என்னையும் சொல்லியிருக்கலாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார். இதுக்கு இடையில டிவி வீட்டுக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. கொஞ்சம் சம்பளங்களாம் ஏறட்டும். ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து, ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம், எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சான்ஸ் ஒன்று பாரு, நிறைய பேர் மறக்க போகிறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு புல்லட்டு புருஷோத்தமே. அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் சாவா சுந்தரேசனா சாம்ஸு, சாவா சுந்தரேசன் சாம்ஸு, சாவானா சாம்ஸு, சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே ஒரு நாள் சாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க, நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு. சேட்டை. சரி, இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீரஞ்சனிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். அந்த பிள்ளையை எட்டி பார்க்க வேண்டியது. அந்த பிள்ளை துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, என்னம்மா நல்லா இருக்கியா? நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயே 3 வார்த்தைக்கு அதுக்கு புரியலை. சும்மா நாள் இருங்க சார்ன்றுச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோயினி, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பார்க்காம திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன். அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்கிறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சின்னலையே படுத்து கிடப்பே. அடுத்தவனை பற்றி நினைக்கவே மாட்டேன். கொடுமையாக அவனை எல்லாம் நினச்சா. சோறு திங்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா?